வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் புல் ரன்ல ஒரு அற்புதமான ஓட்டத்தை ஓடியது என்று சொல்லலாம். 121 புள்ளிகள் அதிகரித்து 24,978.95 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 1237, டிக்ளைன்ஸ் 1040. தென் மார்க்கெட்டினுடைய மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு ஏறி இருக்கு 0.63. மறுபுறம் ஸ்மால் கேப் 0.36% இறங்கி இருக்கிறது. மேலும் நிஃப்டி வால்யூம்ஸ் இன்னைக்கு சற்று அதிகரிப்பதும் குறிப்பிடத்தக்கது. கேஷ் வால்யூம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்னைக்கு 2.87% அதிகரித்துள்ளது. பட் அதிகரித்தாலும் க்ளோசிங் பிலோ 14. ஸோ அதனால ஸ்லைட்லி இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் மார்க்கெட்டினுடைய ஓவரால் பிரெத்தை பார்க்கும்போது பிராடர் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் உருவாயிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல இன்றைய தினம் ஏரிய துறைகள்னு பார்த்தோம்னா ஃபார்மா அண்ட் மீடியா டாப் கெய்னர்ஸ், நல்ல பையிங் இருந்தது. மறுபுறம் PSU பேங்க் வாஸ் த மேஜர் செக்டார், அதுதான் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணினது. மெயினாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வாரங்களாக நிஃப்டி ஒரு மாதிரி தட்டுத்தட்டு மாதிரி ஏறிட்டு இருக்கு. ஒரு 460 புள்ளிகள் வரை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே சமயம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ட்ரைங் டு கமிங் டவுன். ஸோ ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஸோ அதனால் அனதர் 1 or 2 days, அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 51,500க்கு மேலே நின்னதுன்னா ஒரு 500 பாயிண்ட் மேலே, 51,500 கீழே போச்சுனாக்க ஒரு 500 பாயிண்ட் கீழே. ஸோ 51 to 52,000 ட்ரேடிங் ஃபார் குவைட் அனதர் ஒரு 2-3 டேஸுக்கு இருக்கக்கூடும். பட் அதில் ஸ்விங் இருக்கக்கூடும் என்றும் நம்ம பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் JSW ஸ்டீல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், HDFC லைஃப், NTPC, SBI லைஃப், மாருதி சுசுகி, அதானி போர்ட்ஸ், பாரதி ஏர்டெல், ஹிண்டால்கோ, அதானி என்டர்பிரைசஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் பார்த்தோம்னா லைக் பிரிட்டானியா, டாக்டர் ரெட்டி, ரிலையன்ஸ், தென் கிராசிம், டாடா கன்சூமர், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, இன்ஃபோசிஸ், பவர் கிரிட், டாடா மோட்டார்ஸ், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா SIS, எஸ்பார் இண்டஸ்ட்ரீஸ், தென் RBL பேங்க் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. அதுபோல் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா 340 ரூபாய் அதிகரித்து 68,950லையும், வெள்ளி 969 அதிகரித்து 83,628லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. குரூடாயில் அதுபோல 190 ரூபாய் அதிகரித்து 6,482 வணிகமாகிறது. மெயினாக சில்வரை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஸ்பாட் சில்வர் 23% ஒரே நாளில் அதிகரித்து $34.3 per ounce ஆக ஹையஸ்ட் சின்ஸ் நவம்பர் 2022 இன்னைக்கு ட்ரேட் ஆகுது, குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ நம்ம நிறைய சொல்லிட்டு இருந்தோம், மார்க்கெட்டினுடைய லெவல் ஆஃப் சப்போர்ட் 81,000லேருந்து ஒரு திரும்பும் 2,000 பாயிண்ட் 3,000 பாயிண்ட் ஏறக்கூடும். அதுக்கப்புறம் தான் அதில் என்னன்னு சொன்னோம். அது மாதிரி அது சில்வர் அதை அந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்றைய தினம் ஈவினிங் யூஎஸ்ல ஃபெட் இன்ட்ரெஸ்ட் மீட்டிங் இருக்கு. அதில் மெயினாக ரேட் டிசிஷன் ப்ளஸ் அந்த ஃபெட் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். அதுபோல் இதுவரை வெளிவந்துள்ள யூரோவுடைய CPI டேட்டா 2.6 பைசஸ் 2.5 பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுபோல் நம்மளோட கார்பரேட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கிறது இதுவரையிலையும் ஒரு பெட்டர் இம்பேக்டை மார்க்கெட்டில் கொடுத்துருப்பது குறிப்பிடத்தக்கது. பட் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்றைய தினம் நிஃப்டி ஓப்பனிங் 24,886, தென் லோ 24,856 காலையிலேயே வந்துருச்சு 10 மணிக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு மேலே மூவு. ஸோ அது மாதிரி ஒரு ஹை, அப்புறம் ஒரு ரெஸ்ட்டு, மறுபடியும் ஹை, அது மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக தான் இன்றைய தினம் போனது. ஆனால் ஒரு மார்க்கெட் ஒரு 3 மணிக்கு அப்புறம் பார்த்தாக்க ஓவரால் பையிங் வந்ததுன்னு சொல்லலாம். அதில் தான் இன்றைய தினம் புதிய உச்சம் 24,984.60 என்ற புள்ளிகளை தொட்டு அதிலிருந்து 24,978.95ல் முடிவடைந்திருக்கிறது. ஓவரால் மார்க்கெட் எகைன் இந்த பாசிட்டிவ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் நாளைய தினம் நம்மளுடைய வீக்லி க்ளோசிங் இருக்கு. ஸோ அதில் F&Oல இருக்கிறதுனால நிஃப்டியில்
மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் நாளை தினமும் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். இவை எல்லாமே இன்றைய இரவு வரக்கூடிய ஃபெட்டினுடைய அவுட்கம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் மார்க்கெட்டு திருப்பதற்கு. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே. தேங்க்யூ.